கைகளை சிரசல வைத்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறியதும் பெரியதுமான எல்லா வலி வேதனைகளும் நோய் நொடிகளும் என்னை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, என் உடலில் உள்ள எல்லா நோய்களும் பலவீனங்களும் இப்பொழுதே இயேசு என்கிற உமது திருப்பெயரால் என்னை விட்டு வெளியேறுகிறது. நான் சுகமடைகிறேன். என் ஆண்டவருடைய வல்லமையால் நான் நலமடைகிறேன். இயேசுவின் ரத்தம் என் உடல் முழுவதும் பாய்கிறது. தீராத வலிகள் வேதனைகள் என்னை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் என் உள்ளுறுப்புகளில் உள்ள எல்லா காயங்களும் குணமடைகிறது. சிறியதும் பெரியதுமான எல்லா கட்டிகளும் நோய் தொற்றுகளும் நோய்களை உருவாக்குகிற எல்லா கிருமிகளும் என்னை விட்டு அகன்று போகிறது. நான் சுகமடைகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் நலமடைகிறேன். ஆண்டவர் என்னை தொடுகிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்திலே வியாதியே உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு வெளியேறு. பலவீனமே வெளியேறு. இயேசுவின் திருவுடலை உட்கொள்ளக்கூடிய என்னுடைய சரீரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ள என் மீது வியாதிக்கு அதிகாரம் இல்லை. பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை. பலவீனமே பயமே நோய் நொடியே வெளியேறு. எல்லா விதமான சாத்தானுடைய தந்திர செயல்களும் என்னை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என் வீட்டில் உள்ள என் குடும்பத்தாருக்குள் எந்த நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை சுகப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே எல்லா நோய்களும் என் வீட்டாரை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. ஆமென். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து ஒரு முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல், என்ன நல்ல ஸ்மைல். பிரைஸ் தி லார்ட். நல்ல சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதே உங்களுக்கு தேவையான அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்திலே 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே ஆண்டவர் எனக்கு ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகிறார். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழிவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை படைத்தார். ஆமென். நீங்க எரேமியா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அதுல ஆண்டவர் சொல்லுவாரு, குயவனுடைய வீட்டுக்கு போ. குயவனுடைய வீட்டுக்கு போனா அங்க நீ பாப்ப களிமண்ணை எடுத்து அவன் ஒரு பாத்திரமாக அதை உருவாக்குவான். ஆமென். அப்ப அதே போல தேவனுடைய கையில நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். அவர் நம்மை வணைகின்றார். ஆமென். அவருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம் நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாவீது சொல்றாரு, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கலாம். ஆனா சில பாத்திரம் தான் நிரம்பி வழியும். நிறைய பாத்திரம் அப்படியே முக்கில்
அழகுக்கு உட்கார்ந்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கல்யாணத்தப்பம் கொடுத்த உங்க அம்மா கொடுத்த சீதனத்தில் உள்ள பாத்திரம் கூட இன்னும் பயன்படுத்தாம சொல்லுங்க இருக்கா? நிறைய இருக்குன்னு. ஒரு 4 டம்ளரு, ஒரு 4 தட்டு, அப்படிதானே? எல்லாமே ஒரு 4 நாள் தான் வெளியே இருக்கு. மிச்சம் எல்லாம் சாக்குல மூட்டை கட்டி ஒரு வாரமா கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய மனிதர்கள், கடவுள் இந்த உலகத்தில் எல்லாரையும் படைத்தார், ஆனா எல்லாரும் பயன்படுகிறார்களா? இல்லை. அப்ப கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். அதனாலதான் சொல்றாரு, என் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. அப்ப என் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழியும்படி செய்கிறார். எதனால என் பாத்திரம் நிரம்ப வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். எதனால நிரம்புனா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவரின் பாத்திரம் என்று காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எதனால நிரம்பி வழிய வேண்டும் என்றால், மகிழ்ச்சியினால் நிரம்பி வழிய வேண்டும். ஆமென். என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாருக்கும். ஆனா சந்தோஷம் இல்லைன்னா சொல்லுங்க, சந்தோஷம் இல்லைன்னா, மகிழ்ச்சி இல்லைன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உலக புகழ் இருக்கலாம், உலகத்தினுடைய எத்தனையோ காரியங்களை நீங்க பெற்றிருந்தாலும் சந்தோஷம் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிக வேதனைக்குரிய அனுபவம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கடவுள் என்னை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்னை என்ன செய்றாரு? மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். என் பாத்திரம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிய வேண்டும். என் குடும்பம் சந்தோஷத்தினால, என் கணவன் எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தால, என் மனைவி சந்தோஷத்தால, என் பெற்றோர், என் பிள்ளைகள் எல்லாரும் எதுல இருக்கணுமா? சந்தோஷத்தில், மகிழ்ச்சியினால் அவர்கள் நிரம்பி வழிய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எடுக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது பாருங்க. ரோமர், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிக்கலாம். வாசிக்குமா? எதிர்நோக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரோமர் 15:13 வாசிங்க. எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எதனால நிரப்புவாராக? பெரும் மகிழ்ச்சி. சாதாரண மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். பெரும் மகிழ்ச்சியால் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. மாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அங்க எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, அக்களிப்பு, பேர் மகிழ்ச்சி. என்ன நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷத்தை அங்கே எலிசபெத் அம்மாள் அனுபவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்திலையும் ஆண்டவருடைய வல்லமை ஒரு பேர் ஆனந்தத்தை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 23 வரை இதை குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தூய ஆவியின் கனியோ அன்பு. அன்புக்கு அடுத்தால என்னதான் வருது? அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு வருது அப்படின்னா என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் அன்பு செய்ய தெரியா, அன்பு எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு அப்படிம்பாங்க, ஆனா துக்க முகமாவே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்க அன்பு இருக்கோ அங்க என்ன இருக்குமா? சந்தோஷம் தான் அடுத்து வரும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வந்துவிடும். ஏன்? கடவுளுடைய ஆவி எங்க இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கே செயல்படுகிறாரோ அங்கே மகிழ்ச்சி செயலாற்றும். ஆனா இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன இல்லை? சொல்லுங்க, இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட இன்னைக்கு பைபிளை தூக்கணும்னா சிலர் வந்து எப்படி ஆயிருந்தாங்க தெரியுமா? அப்படியே இந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன சந்தோஷம் மாதிரியா? மகிழ்ச்சியாரு. இயேசு எப்படிப்பட்டவர்? துக்க முகமா இருக்கிறாரா? கடவுள் எப்படிப்பட்டவரா? சந்தோஷமா இருக்கிறார். உங்களை நினைக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? ஆனந்த களிப்படைகிறார். அவர் சந்தோஷத்தின் தேவன், மகிழ்ச்சியின் தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை உள்ளடக்கியது. ஆனா இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்னு வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய மகிழ்ச்சி வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுடைய பிள்ளைங்க எங்க இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த உலகத்துல சாப்பிடுறது, குடிக்கிறது, உடுத்துறது இதுலயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டமா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கும்னா நீதி, அன்பு, மகிழ்ச்சி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? நீங்க இருக்கிற வீட்டில், நீங்க இருக்கிற சமூகத்தில், நீங்க இருக்கிற எல்லா இடத்துல என்ன இருக்கணும்? எல்லா இடத்துலயும் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் இறையாட்சி என்பது என்ன? அது மகிழ்ச்சி அடிப்படையாக இருக்குது. இறையாட்சி மகிழ்ச்சி இல்லாத ஒரு துக்கமுகமான இடம் அல்ல. உலகத்தில் வாழ்ற ஜனங்களை மாதிரி குடிச்சிட்டு கொண்டாடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இதுதான் சந்தோஷம் இல்ல. இந்த மகிழ்ச்சி உலகத்திற்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, எசையா 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:11 வாசிங்க. ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் எப்படி வருவாங்களாம்? திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். பாருங்க, சீயோனுக்கு வருகிறார்கள். எப்படி வர்றாங்க? முடிவில்லாத மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும். எல்லாரும் கையை வேறு சொல்லுங்க, என்ன மகிழ்ச்சி? நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தாங்க ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறார். ஆமென். முடிவில்லா மகிழ்ச்சி எங்க தங்குமா? தலைமேல் தங்கும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை சிரசில் வைத்து சொல்லுங்க, எசையா 51:11 படி முடிவில்லாத மகிழ்ச்சி என் சிரசில் தங்கட்டும். அல்லேலூயா. இப்ப ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் தர்றாருன்னா, படிங்க. முடிவில்லாத மகிழ்ச்சி சிரசிலே தங்கும், அக்களிப்பும் அக மகிழ்ச்சியும் துயரமும் பெருமூச்சும். நல்ல கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போட்டும். ஆமென். அல்லேலூயா. அக்களிப்பும் அக மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் இறங்கி வருவதாக. பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க தலை மேல சொல்லுங்க, உங்க தலை மேல முடிவில்லாத மகிழ்ச்சி தங்கட்டும், அக்களிப்பும் அக மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள புறப்படட்டும், துன்பமும் துயரமும் உங்களை விட்டு அகன்று போகட்டும். விரும்புறீங்களா? சொல்லுங்க, விரும்புறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கே என்ன செய்ய மாட்டாங்க, சிலர் பதில் சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, சிலருக்குள்ள பலருக்கு கவலைப்படுறதுலயே காலத்தை நினைச்சுறாங்க, பொழுத போக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இருக்கிற துன்பமும் துயரமும் பறந்தோடும், அக்களிப்பும் அக மகிழ்ச்சியையும் ஆண்டவர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற இந்த வார்த்தையை பாருங்க. இணை சட்டம் 16ஆம் அதிகாரம் நீங்க 13 15 என்ன நீங்க எடுத்து வச்சுக்கணும். நீங்க நேரம் இல்லை, அதனால இந்த பகுதி நீங்க எடுத்துக்கோங்க. எதுக்கு இன்னைக்கு நம்ம பாருங்க, திருவிழா கொண்டாட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் திருவிழாக்களை உருவாக்குகிறார், பண்டிகை காலங்களை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு உருவாக்கி கொடுத்தாரு? என் முன்னால வாங்க, வசனம் புரிஞ்சுட்டா? இணை சட்டம் 16, இணை சட்டம் உபாகமம் 16 13 இருந்து என்ன இந்த வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 13 இருந்து 14 15 வசனங்கள் நானே வாசிக்கிறேன். உன் களஞ்சியத்தின் பலனையும் ஆலையின் பணலையும் சேகரித்து கூடார விழாவை 7 நாள்
இப்ப பாருங்க, அதுல நீயும் உன் புதல்வர் புதல்வி, அடிமை அடிமை பெண், நகரில் உள்ள லேவியன், அந்நியன், அனாதை, கைம்பெண் இவ்விழாவில் மகிழுங்கள். சொல்லுங்க, என்ன செய்யுங்க? சொல்லுங்க, என்ன செய்யுங்க? எத்தனை நாள் திருவிழா? 7 நாள் ஆண்டவர் அவர்களை கொண்டாட சொல்லுகிறார். 7 நாள் திருவிழாவை எடுங்க. எப்படி? நீங்க மட்டும் கொண்டாடக்கூடாது. உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், வேலைக்காரி, அடிமை பெண் எல்லாரையும் கூப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமாக விருந்து கொண்டாடுங்கள். ஆமென். நீங்க நல்ல மகிழ்ச்சியா கூடார பண்டிகையை ஆசரியுங்கள் என்று அதுல போட்டிருக்கு. நீங்க பாருங்களேன், அந்த இடத்துல ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் சொல்லி அந்த பகுதியில் பாருங்க, 16 வசனம். 3 முறை உன் 3 முறை கடவுளாய் ஆண்டவருடைய இல்லத்துல வந்து பங்கெடுத்து மகிழ வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல மகிழுங்கள். சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சிரிச்சுட்டே சொல்லுங்க. இதுக்கே காசு வாங்கணும் போல இருக்க. பிரைஸ் தி லார்ட். காசு கொடுக்கணும், வாங்க கொடுக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது பாருங்க, அப்ப மகிழ்ச்சி. நீங்க அதனால தான் பாருங்க, வேத வசனம் சொல்லுது உன் வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, செப்பனியா இறைவாக்கினுடைய புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க நல்லா படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. செப்பனியா இறைவாக்கினுடைய புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 18ஆம் வசனம். திருவிழா காலம் போல், அது திருவிழா காலம் போல் இருக்கும் உனது துன்பத்தை. அதனாலதான் பாருங்களேன். சரி, எதற்காக அப்படி சொன்னாரு? 17ஆம் வசனம் பாருங்க. உன் கடவுளாய் ஆண்டவர் இருக்கிறார், மாவீரர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து. அப்ப உங்களை குறித்து யார் டான்ஸ் ஆடுறா? யார் மகிழ்றா? உங்களை குறித்து அவர் மகிழ்கிறார். உங்களை என்னை குறித்து அவர் என்ன செய்யறாராம்? ஆடி பாடுவாராம். தீர்க்கதரிசி எழுதுறார் பாருங்க, செப்பனியா இறைவாக்கினர். நீங்களும் நானும் இன்னைக்கு துக்க முகத்தோட, சோர்ந்து போய், வாழ்க்கையில கவலையோட, என்னெல்லாமோ பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை திருவிழா காலம் போல மாறும். ஏன் சொல்லுங்க? திருவிழா காலம் போல. ஏன் திருவிழா காலத்துல யாராவது பிரச்சனையை பேசுவீங்களா? சொல்லுங்க. எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்கு. ஒன்று யாராவது நிற்பீங்களா? கடனாவது ஏதாவது கோழியை என்ன செய், ஆட்டை வெட்டு அப்படின்னு எல்லாமே என்ன என்ன அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதான் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். கடனை பத்தி, நாளைக்கு கொடுக்குற கடனை பத்தி இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை, அப்படிலாம் இல்லை. திருவிழா காலம் போல இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆமென். அல்லேலூயா. அங்கே சந்தோஷத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் மகிழ்ச்சியை தேவ ஆவியானவர் உங்களுக்குள் தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், உங்கள் இருதயத்துக்கு பூரிப்பை தருகிறார். அதனாலதான் பவுல் எழுதுறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறாரு. சந்தோஷமா இருங்க, மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க மகிழுங்கள், சந்தோஷமா இருங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நல்லா சொல்லுங்களேன். ரெடியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்க ரெடியா இருக்கீங்களா? உலகம் காட்டுகிற மகிழ்ச்சி அல்ல, ஒரு மதுபானம் கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உள்ள ஒரு தாறுமாறான பெண்ணோ ஆணோ காண்பிக்கிற மகிழ்ச்சி அல்ல. இல்லைன்னா உலகத்தில் சில லட்சம் ரூபாயை சம்பாதிச்ச உடனே அப்படியே சொல்ற மாதிரி இல்லை. இல்லை, சில பேர் சில கோப்பையை வாங்கின உடனே ஹாயின்னு கத்துவாங்க. அது எவ்வளவு நேரம்? ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். பிரைஸ் தி லார்ட். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிற்காது. அல்லேலூயா. ஆனால் தேவன் தருகிற மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணப்படும். அதனாலதான் இந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? திருப்பாடல் 16:11 சொல்லுகிறது. வாசியுங்கள்.
சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கீங்களாப்பா? வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான சந்தோஷம் உண்டு. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி எங்க இருக்கு? வாட்ஸ்அப்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல இல்ல, ஃபேஸ்புக்ல இல்ல, செவ்வாய் கிரகத்துல இல்ல, உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு மனுஷன்ட்ட இல்ல. எங்க இருக்குது? தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். சந்தோஷம் எங்க இருக்குது? சந்தோஷம் எங்க இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில். உமது முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் நித்திய சந்தோஷம் உண்டு. ஆமென். அப்ப உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? அப்ப சந்தோஷம் வேணுமா? அப்ப சந்தோஷம் வெளியே இருக்கா உள்ள இருக்கா? தேவ சமூகத்தில் இருக்கு. தேவன் எங்க இருக்கிறார்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு. சொல்லுங்க, நான் உன்னோடு. உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூடவே இருக்கு. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சந்தோஷத்தை நாம் இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே போகிற மனிதனுக்கு நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது. ஆமென். ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்த பின்னால கூட நிறைய பேரால சந்தோஷமா இருக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீது ஜெபிப்பார். என்ன வாசிங்க, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 51:11வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 51 51:11 படிங்க. உமது முன்னிலையில் என்ன செய்யாதையும், உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து என்ன செய்யாதையும் எடுத்து விடாதையும் என்று தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்து விட்டு 12வது வசனம் பாருங்க. உமது மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு மீண்டும் தந்தருளும். கை தட்டுங்க பாப்போம். என்ன சந்தோஷம் சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு மீண்டும் தந்தருளும். ஆமென். அல்லேலூயா. சாலமோனை பாருங்க, 1000 மனைவி வைத்திருந்தார். சந்தோஷமா இருந்தாரா? சொல்லுங்க. 1000 மனைவி வைத்திருந்தார். 700 மனைவி பிளஸ் 300. மகிழ்ச்சியா இருந்தாரா? பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல. அவர் போல செல்வாக்குள்ள ஒரு மனிதன் குடித்தது, ஆடினது, பாடினது, உலகத்தில் உள்ள இன்பத்தெல்லாம் தேடி தேடி அனுபவித்தோம் யாரு? சொல்லுங்க. நீங்க சபை உரையாளர் எடுத்து வாசி, முதல் அதிகாரமே பிறகு வாசிங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தெல்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், என்னைய போல யாருமே என்ன செஞ்சிருக்க முடியாது. உலகத்தில் உள்ள இன்பத்தை தேடி அலைஞ்சி தேடி தேடி அலைஞ்சையா, ஆனா எதுலையுமே என்ன இல்லை? இன்பம் இல்லை, எல்லாம் வீண் மாயை என்று சொல்லிவிட்டார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில அவர் மனைவிகளை கூட என்ன செய்தாரு? மாற்றிக்கொண்டார், தேடிக்கொண்டார். உரியாவின் மனைவியை கூட தன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டார். ஆனா அவர் சொல்றாரு, சந்தோஷம் இல்லை, என் பாவம் எப்போது எங்க நிக்குது? என் மனக்கண் முன்னால் நிக்குது என்று சொல்லி வாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையில தான் சொல்றாரு, எனக்கு மீண்டும் மீட்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தருளும். கை தட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நான் ஒரு பாவியாய் அலைந்த மனிதன், ஒரு தவறான தருதலை அலைந்தவன் தானா. சந்தோஷத்தை தேடி அலைந்த அநேக காரியங்கள் எல்லாம் இருக்கு உலகத்தில். இதுல மகிழ்ச்சி கிடைச்சிருமா, அதுல மகிழ்ச்சி கிடைச்சிருமா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படிலாம் போயிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் குடிச்சா எல்லாம் இருக்குமா, சந்தோஷம் வருமா, போயிருக்கலாம். ஆனா ஒரு காலம் பாருங்க, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் குற்றப்படி உணர்வு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஏன்டா இதை செஞ்சோம் அப்படின்னு அதுக்கு திரும்ப குடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்னைக்கு ஆண்டவர் மீட்டாரோ
அவருடைய கல்வாரி அன்பினால் அவர் என்னை மீட்ட பொழுது இந்த உலகத்தில் உள்ள எதுவும் தர முடியாத மகிழ்ச்சியை அவர் எனக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மீட்பின் மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஆண்டவர் நம்மளை தூக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், அநீதியிலிருந்து தூக்கி இருக்கிறார். ஆனா அவர் தூக்கின பின்பும் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷமா இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் இப்ப நல்லா கவனிக்கணும். பாவிகளுக்காக இந்த செய்தி கொடுக்க வரவில்லை, அக்கிரமம் செய்கிறவர்களுக்காக இந்த செய்தி கொடுக்கப்படவில்லை. பைபிளே தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல வரல. இந்த நாள்ல யாருக்கு தெரியுமா? பைபிளை தூக்குன உங்களுக்கு தான் இந்த செய்தி. எதுக்கு தெரியுமா? பைபிளை தூக்குனதுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லாத முகங்களை பார்க்கிறேன். பைபிளை தூக்கி ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்குள்ள வந்த பின்னாலையும் சந்தோஷத்தை இழந்து வாடுகிற சிலரில் பல பேரை பார்க்கிறேன். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். வாசியுங்கள். தயவு செய்து இந்த நாளுடைய 3 பகுதிகளாக பிரித்து கொள்ள விரும்புகிறேன். மீட்பின் மகிழ்ச்சிக்குள்ள வந்த பின்பும் அநேகர் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை என்ன செய்வதில்லை? அனுபவிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அந்த மகிழ்ச்சியை என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. இதான் 3 காரியம். ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். நான் வாசிக்கிறேன். கொளுத்த கன்று கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை தட்டுங்க பாப்போம். இந்த பகுதியை நீங்கள் நல்ல ஒரு மனநிலையோடு பார்க்கணும். இயேசு சாமி ஒரு வீட்டை காண்பிக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வீட்டை காண்பிக்கிறார். அந்த வீட்டில் ஒரு அப்பா இருந்தாரு, 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருவன் யோக்கியமானவன், ஒருவன் அப்பாவுக்கு அடங்காப்பிடாரியா இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவன். ஆனால் ஒரு நாள் இந்த அப்பா சொல்றாரு வேலைக்காரங்களை பார்த்து, எல்லாரும் ஓடியாங்க, உடனே கொண்டு வந்து ஒரு கன்றை அடியுங்கள், நாம் எல்லாரும் என்ன செய்ய போறோம்? விருந்து கொண்டாடுவோம். அப்படின்னு போடல, மகிழ்ந்து கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். உங்க வீடு என்னவா மாறணுமா? அவர் சொல்றாரு, நம்ம வீடு நம்ம இப்ப இன்னைக்கு என்ன ஆக போகுது? சந்தோஷத்தினால் நிரப்பப்பட போகிறது. நம்ம வீடு மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட போகிறது. நம்ம வீட்டில் சந்தோஷத்தோடு கொண்டாடுவோம் என்று சொல்லி அந்த அப்பா எல்லாரையும் என்ன செய்யறாரு? ஒரு அற்புதமான மகிழ்ச்சியின் பாதைக்குள்ள அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப அந்த வீடு எதனால இருக்குது? களை கட்டி போய் இருக்கு. எதுல? மகிழ்ச்சி. நல்ல தோரணம் போட்டாச்சு, லைட் போட்டாச்சு, பேண்ட் வாத்தியம் எல்லாம், ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஜம்முன்னு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ உங்க வீடு மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நல்லா கவனிக்கணும். இந்த அப்பாவை ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை இழப்பதற்கு, மகிழ முடியாமல் போவதற்கு இன்னொரு மனிதனையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். 2 பகுதி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒன்று, இந்த வீடு எப்பொழுது மகிழ்ச்சியால் நிரம்பியது என்றால், இந்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால், இந்த அப்பா அவரை விட்டு பிரிந்து போன, விலகி போன மகன் வீட்டுக்கு தேடி வர்றான். பிரைஸ் தி லார்ட். வர்றானா? நல்ல சொல்லுங்க, வர்றானா? இன்னைக்கு உங்க குடும்பத்துல சில பிரிதல்கள் இருக்கும், சில புரிந்து கொள்ளாமைகள் இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஒருவேளை உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இழப்புகளை சந்தித்திருக்கலாம், ஏதோ சில காரியங்களை சந்தித்திருக்கலாம். இப்ப அவங்க திரும்பி வராங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மகன் அப்பாவை தேடி வந்த பொழுது அவன் மகனாக வரவில்லை, வேலைக்காரனாக வந்தான். புரியுதா புரியலையா? சொல்லுங்க. அவன் பழைய தோரணையோட, கெத்தோட,
காலர் தூக்கி விட்டுட்டு அப்புறம் அப்படின்ட்டு என்ன செய்யல சொல்லுங்க, வரல. கூனி குறுகி நலிவடைந்து மெலிந்து ட்ரெஸ் எல்லாம் கூட எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியாது, அப்படி கந்த கோலமாய் வர்றான். ஆனா இந்த அப்பா சொல்றாரு, மகிழ்வோம், கொண்டாடுவோம். முதல்ல எழுதி கொள்ளுங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புரியுதா? ஹலோ, ஃபேமிலி மகிழ்ச்சியாக என்ன செய்யணும் தெரியுமா? சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தணும். சந்தர்ப்பத்தை இந்த தகப்பன் பயன்படுத்தி கொள்கிறார். உங்க வீடு மகிழ்ச்சியா மாறணுமா? நான் ஆண்டவரால மீட்கப்பட்ட, ஆண்டவர் என்னை தொட்டாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அப்படி நம்ம எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்த பின்பும் கூட சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை ஆண்டவர் காண்பிக்கும் போது தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 22ஆம் வசனம் சொல்லுது, தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க, இவன் கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடி அணிவியுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது யாருடைய மனநிலைமை? அப்பாவுடைய மனநிலைமை. என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான் என்று சொல்லி அவர் அவனுடைய கடந்த காலத்தை பேசவில்லை. ஹலோ, நல்லா கவனிக்கீங்களா? காது நல்லா கேட்குமா? இவ்வளவு நேரம் நல்லா கேட்டுச்சு. சந்தோஷமா இருங்க, கைத்தட்டு சத்தம் இருந்துச்சு. உங்க தலையில சிரசின் மேல் மகிழ்ச்சி தங்கும். ஓஹோ, அப்பம்லாம் நல்லா இருக்கும், இப்பதான் கொஞ்சம் இடிக்கும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலையா? இந்த மகன் எப்படி வந்தான்? வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்ல கையில, ஒரு கையில 10 பவுன், இன்னொரு கையில் 50 பவுன் எல்லாம் கொண்டு வந்தானே, கொண்டு வந்தானே? சொல்லுங்க. இந்த உங்க வீட்டுக்கு நல்ல கொஞ்சம், உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டு போயிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நீங்க சில நேரங்கள்ல சில நேரத்தில் கப்பல்லையோ வெளிநாட்டிலையோ போயிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன், 11 மாசம் 12 மாசம் 1 வருஷம் இப்படி எல்லாம் கவனிங்க, இங்க கவனிங்க, வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து வர்றாங்க. வரும் பொழுது சில நேரத்தில் பாருங்க, அவர் வரப்போறாருன்னு அக்கா முகத்தில் என்ன வந்துடும்? சொல்லுங்க. ஒரு பெரிய உலக ஐஸ்வர்ய ராய்க்கள் எல்லாம் மேலா இருக்கும். ஏன்? அதை விட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் சந்தோஷம்? அப்பா வர்றாரு. வர்றவர் சும்மா என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டாரு. ஏன்? நீங்க பாருங்க, சில வீட்டில், எனக்கு தெரிஞ்ச நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், அவங்க இறங்கி அவங்கள புறப்பட்டு பேக்கெல்லாம் ஏத்துறதுக்குள்ளே சில பேக்கை பிள்ளைங்க உடைச்சிருவாங்க. வீட்டுக்கு போய் உடைப்போம்னா அதெல்லாம் கேட்க முடியாது, கார்லயே உட, என்ன வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு அதெல்லாம் தெரியும். வந்தா எங்க அப்பா சும்மா வர. ஆனா அதே கணவர் வெளிநாடு போயிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடனோட வராரு. 50 லட்சம் கடனை சம்பாதிக்காம வந்தா, நினைச்ச சம்பளம் இல்லாம போனாலே நம்ம முகம் எப்படி போயிரும்? ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ப்ராப்ளங்களை நல்லா கவனிக்கணும். நாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதில்லை, நாம் இழப்புகளை பேசுகிறோம். பிரைஸ் தி லார்ட். என்ன பேசுறோம்? இந்த மனுஷன் உயிரோடையாவது நினைஞ்சான், வந்து சேர்ந்தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, சரி பரவாயில்ல, இழந்துட்டான் பரவாயில்ல, உசுரோடையாவது என்ன செஞ்சிரு, இந்த மனுஷன் வந்தானே, மகன் வந்தானே அப்படின்னு அப்பா என்ன செய்றாரு, ஆனந்தத்தை அவர் உள்ள அவர் ஏற்படுத்தி கொள்ளுகிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் இழப்புகளை பார்க்கிறீர்கள், அப்பா நிறைவை பார்க்கிறார். ஏசப்பா எதை பார்க்கிறாரு?
நீ இழந்ததெல்லாம் பத்தி அவர் என்ன செய்யல, கோடு போட்டு அடே பாவி பையில போகும்போது எவ்வளவு கொண்டு போனேன், எப்படி தெம்பா போனேன், இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் எதையும் பேசவில்லை. இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன பேசுறீங்க? ஏன் உங்க மகிழ்ச்சி இழந்திருக்கீங்க தெரியுமா? ஏக்கு இழக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. வரும்போது எங்க ஆத்தா போட்டு பவுனெல்லாம் போச்சு உமரை கட்டி. இது வீட்டில் உள்ள அக்காவுடைய தலையெழுத்து. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை இழப்புகளை பேசுவதை நிறுத்திவிட்டு உங்க வாழ்க்கையில இன்று கடவுள் உங்களுக்கு கொடுத்த காரியங்களிலே நீங்கள் திருப்திப்பட அதை மகிழ்ச்சியின் பயனாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். அப்பா என்ன பண்ணிட்டாரு? அவன் தோல் எலும்பு தோலுமா இருந்தான், அட பாவி பயல அப்படின்னு அவர் ஏதாவது சொன்னாரா? அவர் எதையுமே அவனுடைய இழப்புகளையோ அவன் நஷ்டத்தையோ அவன் கடந்த காலத்தையோ அவர் பேசவில்லை. சிஸ்டர் கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன மீட்டாரு, என்னைய மீட்டார், உன்னைய மீட்டார். இன்னைக்கு உன் கையில பைபிள் இருக்கு, இன்னைக்கு கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க. ஆனா இன்னைக்கு உன் வீட்டில் ஏன் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை குறித்து நீ அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறாய், இழப்புகளை குறித்து பேசுகிறாய், தோல்விகளை குறித்து பேசுகிறாய், கடந்த காலத்தில் நடந்த வேதனையான அனுபவங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாய். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, எப்போ கடந்த கால வேதனைய நினைத்து கொண்டே இருக்கிறீர்களோ நீங்க எப்படி இருப்பீங்க? புது பொண்ணு மாதிரியா இருப்ப. உன்னை அலங்காரம் பண்ணி எத்தனை ஃபேஷியல் போட்டாலும் நீ எப்படிதான் இருப்ப, கிளவி மாதிரி தான் இருப்ப. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் இல்லை, பல பேர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை பேசுகிறோம்? வீட்டில் ஏன் சொல்லுமா, முடிஞ்சு போன கதையே தான் பேசுற, இழப்புகளையே தான் பேசுற. சிலர் இல்லை, பல பேர் இருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை கூட இன்னைக்கு வரை ஏற்றுக்கொள்ளல. புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? உங்களை போய் கட்டிட்டேன் பாருங்க. எப்போ 3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா உங்களை போய் கட்டிட்டேன் பாருங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கணவனோ மனைவியோ அதிகம் பேசுறது, பேசுறதெல்லாம் பாருங்க குறைவை பேசுவோம், நிறைவை அல்ல குறைவை. ஒரு திறமை இல்லை, சம்பாதிக்க துப்பு இல்லை, பார்க்க லட்சணமா இருக்க அதுவும் இல்லை, ஒரு நாயும் கட்டல, நான் எல்லாம் கட்டிக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லிக்கிறாங்க, அவங்களே யாரா மாத்திக்கிறாங்க, அந்த நாய்க்கு இந்த நோய் தான் ஜோடியா கிடைச்சது. சார் கவனிங்க கவனிங்க. சில கணவன் இருக்கிறான், எப்ப பாரு மனைவிட்ட எதை கண்டுபிடிப்பான், குறைய கண்டுபிடிட்டே இருப்பான். எங்க அம்மா வச்ச சாம்பார் தான் சூப்பர், சாம்பார் கூட வைக்க தெரியல, ரசம் கூட போட தெரியல, இப்படியே புலம்பிக்கிட்டே. இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, கணவன் மனைவி குடும்பம், பிள்ளைகளுக்குள்ள இதே நிலைமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், நான் 304 மார்க் 10th வாங்கணும்னு எங்க அப்பா சைக்கிளை கொடுத்துட்டார், ஓட்டிட்டு இருந்த சைக்கிளை. என் வீட்டு பக்கத்தில் இருந்த பையன் என் கூடயே தான் படித்தவன் தான், சென்ட் சேவியர்ஸ்ல 486 மார்க் வாங்கிட்டு அவங்க அப்பா போட்டு வெளுவெளு வெளுக்கிறாரு. நான் பார்க்கிறேன், நல்ல வேலைடா அங்க பிறக்கல. பிரைஸ் தி லார்ட். அவன் 386 மார்க் வாங்கியிருக்கிறான். சார் 486 மார்க், நான் 304 தான். நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். ஓட்டிக்கிட்டு இருந்த சைக்கிளே கொடுத்து நடந்து போயிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைவை என்ன செய்ய முடியல, வாழ்க்கையில காண முடியல. பிரைஸ் தி லார்ட். உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் இழப்பதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் இன்று தேவன் தந்திருக்கிற நன்மைகளை அல்ல, நிறைவை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையே நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பா என்ன செஞ்சார்னா, இந்த தகப்பனுடைய மனப்பான்மை, அவர் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சிக்குரிய இடமாக என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார்.
இப்ப இதே இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறான். யார் இருக்கான்? இளைய குமாரனத்தை. இளைய குமாரன் வந்த பொழுது மூத்தவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க லூக்கா செய்தி 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்கள் வாசியுங்கள் 25 அப்போது வயலில் இருந்தார். திரும்பி வந்து வீட்டை நெருங்கிய போது ஆடல் பாடலை கேட்டு, இப்ப பாருங்க, உங்க அப்பா கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார். 28ஆம் வசனம், சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாமல். சத்தமா சொல்லுங்க. போதும் 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 போதும். உள்ள போக என்ன இல்லை? உள்ள என்ன நடக்குது? டான்ஸ். உள்ள நல்ல சாங், நல்ல கொளுத்த கன்று எல்லாம் இருக்குது. ஆனா ஒருத்தன் என்ன பண்றான்? உள்ள போறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளே செல்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை? நல்லா சொல்லுங்க. உள்ள போறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லாமல் அவன் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஏன் அவன் உள்ள போகல? நீ நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பேர் உள்ள போகல. நீ நிறைய பேருக்கு வீட்டுல மகிழ்ச்சியா இருக்க முடியல. நிறைய பேர் குடும்பத்துல சொந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோம். இந்த அப்பா சொல்றாரு, மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆனா இங்க ஒருத்தன் சொல்றான், நான் உள்ள என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். ஏன்? நல்ல கவனிங்க. 3 காரியம் இருந்தா இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இழந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன? முதல் காரியத்தை நான் இந்த பகுதியில் பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 26, நீதிமொழி 26 24 வாசிக்கிறீங்களா? 24. பகை உணர்ச்சி உள்ளவர்கள் நாவினால் கபடத்தை நயம்பட, உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும். முதல்ல ஏன் இவன் உள்ள போல? சொல்லுங்க, உள்ள ஏன் போல? பகை உணர்ச்சி உள்ளவன். ஹலோ அம்மா கவனிங்க. கணவன் மனைவியா தான் இருக்காங்க. ஆனா என்ன எப்படி இருக்கிறாங்க? பகை உணர்ச்சியோட தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பெற்றோர் பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? பகை உணர்ச்சியோட தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பகை உணர்ச்சி உள்ளவன். இன்னைக்கு உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இழப்பதற்கு, மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்றாலும் கூட அந்த மகிழ்ச்சிக்கு இடம் இல்லை. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? பகை உணர்ச்சி இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ள பகை உணர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களோட ஒரு கேள்வி, என்ன தப்பாடு கூட, என் கணவரை குறித்து நான் ஒரு 10 காரியம் பெருமையாக பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுனா, அந்த கட்டுரையில் 10 காரியம் வருமா? சும்மா கேள்விக்கு தான் வருமா? சிந்திச்சாலும் வராது. பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னதான் இருக்கு? என்ன என்ன நல்லெண்ணெய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு சின்ன உதாரணம். ஏன் மகிழ்ச்சி இல்லை? பைபிள் சொல்லுது பகை உணர்ச்சி. கணவன் மேல கூட ஒரு பகை உணர்ச்சி இருக்கும். மனைவி மேல பகை உணர்ச்சி, பிள்ளைகள் மேல பகை உணர்ச்சி, பெற்றோர் மேல பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? பகை உணர்ச்சி. இந்த குடும்பத்தை லேசா அப்படி எடுத்து பாருங்க. ஒருத்தர் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஒருவர் ஒருவரை குறித்து நல்லதை பேசுவதற்கு இங்க இடமே சொல்லுங்க இல்லங்க. நல்லதை பேசுவதற்கு, நன்மையை பேசுவதற்கு நமக்கு வீட்டில் திராணி இல்லை.
பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஏன் இந்த இந்த மூத்த சகோதரனை போல நாம எப்படி இருக்கோம்னா, அவன் இருதயத்துல ஒரே ஒரு காரியத்தை வச்சுட்டான், பகை உணர்ச்சி. யார் வந்திருக்கா? உன் தம்பி வந்திருக்கான், அவ்வளவுதான். மேட்ரு என்ன? கொளுத்த கன்று அடித்தது இல்ல, லைட் போட்டது இல்ல, டான்ஸ் ஆடினது இல்ல, பாட்டு பாடினது இல்ல. உள்ள யார் வந்திருக்கா? தம்பி வந்திருக்கான். ஏன்? என் வாழ்க்கையிலே பார்க்க கூடாதுன்னு நினைச்சது யாரு? தம்பியை தான். இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்கள் சொந்த உறவுகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? என்னதான் பரிசுத்தவதின்னு பேசினாலும் உள்ள பகையோட தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகை உணர்ச்சி. என்ன உணர்ச்சி? அந்த வசந்த படிக்கும்போது இன்னொரு காரியத்தை நான் தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். சீராக் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொஞ்சம் நல்ல லிசன் பண்ணிக்கோங்க. சீராக் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பகைவர் உதட்டில் தேன் ஒழுக பேசுவர், உள்ளத்திலோ குளிப்பறிக்க திட்டமிடுவர், உனக்கு முன் கண்ணீர் சிந்துவர், வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களது கொலை வெறி அடங்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுடைய கொலை வெறி என்ன செய்யாது? சொல்லுங்க, அவர்களுடைய கொலை வெறி அடங்காது. இவனுக்கு அவன் சகோதரன் வந்ததுல சந்தோஷமா? சந்தோஷமா சொல்லுங்க. வந்தது சந்தோஷமா? பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உங்களை விட்டு போனவங்க, உங்களை உதறி தள்ளவங்க, உங்களை புரிஞ்சு விடாம போனவங்க திரும்ப வருவது, அவர்களை சந்திப்பது உங்களுக்கு சந்தோஷமா? சிலர் பாருங்க, நல்ல பட்டு உடுத்தி, நல்ல ஸ்ப்ரே பண்ணி, நல்ல ஃபேஷியல் போட்டு சில கல்யாணத்துக்கு போவாங்க. போவாங்களா? போனீங்களா? போனீங்களா? சிலரை பார்த்த உடனே ஃபேஷியல் கரைஞ்சிட்டு மெழுகு சில மாதிரி என்ன செஞ்சு போச்சு? மெழுகுதிரியை ஏற்றி வச்சா கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? கரைஞ்சி அது எப்படி? அது ஒரு ஒழுங்கா இருக்குமா அலங்கோலமாயிருமா? நீங்க நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? திரும்பி சிலர் பல உறவுகளை நாம இவர்களை என்ன செஞ்சிட்டோம்? திரும்பி வரவே மாட்டாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்து விட்டோம். பிரைஸ் தி லார்ட். பல உறவுகளை நாம் உதறி தள்ளி வைத்து விட்டோம். பல உறவுகளை நாம என்ன செஞ்சிட்டோம்னா, இதுக்கு மேல இவங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள வர மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மூத்த சகோதரன் தன் சகோதரன் போனவன், சொல்லுங்க, போனவன் தான் இனிமே இவன் என்ன செய்ய மாட்டான்? வர மாட்டான் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனை இருந்துச்சு. ஆனா அவன் தலையில இடி விழுந்த மாதிரி அவன் வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களுக்குள் பகை உணர்ச்சி இருந்தால் நீங்கள் சந்தோஷத்தை உருவாக்க மாட்டீர்கள், அங்கே சங்கடத்தை உருவாக்குவீங்க. நீங்க எதை உருவாக்குவீங்க? சங்கடத்தை தான் உருவாக்குவீங்க. சரி, ரெண்டாவது அதே மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய சுபாவத்தை பாருங்க. சீராக் 11:31. ரெண்டாவது பாருங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. சீராக் 11:31 வாசிங்கம்மா. நன்மைகளை தீமைகளாக மாற்ற அவர்கள் பதுங்கி காத்திருப்பார்கள், புகழத்தக்க செயல்களில் குறை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அப்பா மகனை தேடி போனார். யாரை தேடி போனாரு? மூத்த மகனை தேடி போனார். போனாரா? சொல்லுங்க, போனாரா? போனாரா இல்லையாமா? போனார். மூத்த மகனை தேடி போய் இந்த அப்பா சொல்றாரு, மகனே உள்ள வாப்பா, உள்ள வா, உன் சகோதரன் வந்திருக்கிறான். இவன் என்ன சொன்னான்? சொல்லுங்க, இவன் என்ன சொன்னான்?
உன் மகன் அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. என்னதுன்னா, ரெண்டாவது உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை ஏன் இழக்கிறீங்க தெரியுமா? குறை காணும் மனப்பான்மை. என்னது சொல்லுங்க? என்ன மனப்பான்மை சொல்லுங்க? என்ன மனப்பான்மை? நீங்க சும்மா தப்பா எடுத்துட்டீங்கன்னா, சில கணவர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, குடியை விட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். குடியை விட்டுருவாங்க, ஆனா கொஞ்சம் லேட்டா வருவாங்க. வச்சுக்கிடுவோமே. சில மனைவி இல்லை, பல மனைவிகள் அவங்க கேட்க ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னது சொல்லுங்க? என்ன செய்யும்? இன்னைக்கும் எங்கேயோ போயிட்டான். வந்த உடனே சிலர்ல அந்த கேள்வியே இருக்கணுமா? என்ன இன்னைக்கும் போட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏய் குடிக்கலம்மா, எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்க. விளைவு என்ன தெரியுமா? நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஏன் திருந்தலைன்னா, சார் பிரதர் திருந்தனா எவன் நம்புறான்? திருந்துனா எவன் நம்புறான்? எவன் நம்புறான்? அதுக்கு பதிலாக நம்ம இப்படியே இருந்துருவோம். நீங்க நிறைய பேர் பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க நல்லவங்க, அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் திருந்துவதற்கு மாறுவதற்கு தயாரா இருக்கான். இந்த அப்பா சொல்றாரு, உன் தம்பி வந்திருக்கான்ப்பா. உன் தம்பி என்ன செஞ்சிருக்கான்? வந்திருக்கான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம குடும்பத்தில் நம்மளை விட்டு போனவங்க, பிரிஞ்சு போனவங்க வர்றதுக்கு ரெடி. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம எப்படி இருக்கிறோம்னா, வாசிங்க லூக்கான செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. 30ஆம் வசனத்தை பாருங்க. விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட உம் மகன் திரும்பி வந்த உடனே. பிரைஸ் தி லார்ட். போதும். யார் மகன்? உன் மகன். என் மகன், என் அண்ணன், என் தம்பி, அந்த கதைலாம் இல்லை. யாரு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உங்க வீட்டில் உங்க சகோதரனா, உங்க சகோதரியா? அப்படியா? என்ன சொல்றீங்க? என்னைக்கு பிரச்சனை வந்துட்டு அன்னைக்கே நீங்க யாரை மாத்திடுறீங்க? அந்நியர்களாக மாற்றி விடுகிறீர்கள், குற்றவாளிகளாக மாற்றி விடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம யாரா மாத்தி வச்சிருக்கோம்? அந்நியர்களாக மாத்திட்டோம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. குறை காணும் மனநிலை. பிரைஸ் தி லார்ட். என்ன மனநிலைமை? எல்லாத்துக்கும் குறைதான். எல்லாம் ஒன்னே விடுறதுல எல்லாத்துக்கும் குறை. இழப்புகளை சந்திக்கும் பொழுது, வேதனைகளை சந்திக்கும் பொழுது, துயரங்களை சந்திக்கும் பொழுது, சில பாவங்களை, தவறுகளை செய்து அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள என்ன இல்லை? மனதே இல்லை. குறை காண்பது. அவன் பார்க்கிறான் பாருங்க. விலை மகளிரோடு அலைஞ்சு திரிஞ்ச இவனா உன் மகன்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, யோபு 5:2 வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கலாப்பா. யோபு 5:2. உண்மையில் அறிவிலியைத்தான் பேதையைத்தான் சாகடிக்கும். சொல்லுங்க எது? பொறாமை. மூணாவது முதல்ல பகை உணர்ச்சி, இரண்டாவது குறை காணும் மனநிலை, மூணாவது பொறாமை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சுருங்க. அல்லேலூயா. சில இடங்கள்ல சிலர் போனாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான். ஏன் தெரியுமா? அப்புறம் நம்ம தான் ராஜா, அப்புறம் நம்ம தான் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யூத முறையின்படி ஒரு வீட்டில் சொத்து பிரிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கவனிக்கீங்களா? கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சொத்து பிரிக்காங்கன்னா 3 பங்கா பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க? அந்த 2 சகோதரன் அப்படிதானே, அந்த அப்பா 3 பேர், அவங்க எப்படி பிரிக்காங்க அப்படின்னா, மூத்த இளையவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. பிரிச்சு கொடுத்தாரா? பிரிச்சு கொடுத்தாரு. இப்ப அந்த சொத்து அவருடைய வழக்கப்படி அப்பாவுக்கு ஒரு பகுதி, 2 மகன்களுக்கு ஒரு பகுதி. நீங்களாம் கூட உங்க பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் எழுதும் போது உங்களுக்குன்னு ஒரு வீடு கடலாம் எழுதி வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கடைசி வரை ஒழுங்கா கஞ்சி கிடைக்கும். இல்லையா? உங்களுக்காக கஞ்சி ஊற்ற மாட்டான் ஒரு பையன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிளவியெல்லாம் உனக்காக ஒரு பையன் கஞ்சி ஊற்ற மாட்டான். ஏதாச்சும் சேர்த்து வச்சுட்டு போ, அப்பதான் அதான் கஞ்சி ஊற்றுவாங்கி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். 4 பேர் பார்க்கணும்னா
ஏதாவது சொத்துக்கத்து வீடு வீடு எப்பா வீட்டுக்காகவாது கஞ்சி ஊத்துங்கடா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரராவது ஊற்றுவான். சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, இளைய குமாரனுக்குள்ள சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். இப்போ அப்பாவுக்குரியதெல்லாம் யாருக்கு சொல்லுங்க? அப்பாவுக்குரியதெல்லாம் யாருக்கு? அதனால அப்பா அந்த அப்பா சொல்லுவாரு, மகனே என்னுடையதெல்லாம் சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் என்ன பார்க்கறான்? அடடா வந்துட்டானே, வந்தான்னா எனக்கு இவ்வளவு நாள் இதெல்லாம் யாருக்கு நினைச்சேன்? எனக்கு நினைச்சேன். இப்ப எல்லாம் யாருக்கு போகுது? அவனுக்கு போயிருமேன்னு அவன் பொறாமை கண் கொண்டு பார்க்கலாம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் மகிழ்ச்சி இழப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே நாம் எல்லாரையுமே போட்டி மனப்பான்மையோடு பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பாத்துறீங்களா? அந்த பாருங்க, ஒரு மருமகா இருக்கிறவரை வீடு பரவாயில்லாம போகும். இப்படி இப்படி சொன்னாதான் புரியும். ஒரு வீட்டில் ஒரு 3 பையன் வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் ஒரே ஒரு மருமகா, மருமகா வரும்போது எப்படி இருக்கும்? என்ன ஒரு மருமகிய எப்படிமா இருக்கும்? சாந்தமா போகும். என்ன விசுவாச கப்பல் அப்படி பரவாயில்லாம போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அடுத்த மருமக வரட்டும், ஈகோ ப்ராப்ளம் கொஞ்சமா நெஞ்சமா. அடுத்து இன்னொருத்தருக்கு அவ்வளவுதான். ஒரு மருமக வர்றதுக்குள்ளேயே நிறைய மாமியாருக்கு என்ன வந்துடுது? காய்ச்சல், லோ ப்ரெஷர், லோ சுகர், ஹார்ட் அட்டாக்கு, எல்லா டாக்கும் வந்துடுது. கல்யாணமே முடியலன்னு ஒரு அம்மா ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு பொண்ணுலாம் பார்த்தாச்சு. பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அவளை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு. பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரியில் வச்சு. ஏன்டா அப்படின்ன என்னன்னே தெரியல. டாக்டரு எல்லாம் செக்அப் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலுங்கிறாரு. கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு என்ன வந்துட்டு, என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம். இவ்வளவு நாள் நடக்கலன்னு பயந்தா, இப்போ நடந்தா என்ன நடக்குமோன்னு பயப்படும். இன்னைக்கு பாருங்களேன், வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். கல்யாணம் நடக்கிறது சந்தோஷமா இல்லையா? எப்ப சொல்லுமா, மகனுக்கு கல்யாணம் நடக்கிறது சந்தோஷமா இல்லையா? ஆனா அந்த சந்தோஷத்தை கூட அவளால் நினைச்ச முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்? அவ மைண்ட் சொல்லுது, ஒருவேளை கூட்டு போயிருவானோ, ஒருவேளை சம்பளத்தெல்லாம் அங்கேயே அனுப்பிடுவானோ. நடக்கவே இல்லை. ஆனால் நடக்காமலே எல்லாம் நடந்த மாதிரியே அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. பிரைஸ் தி லார்ட். கை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப மூணாவது என்ன இருக்குது? முதல்ல பகை உணர்ச்சி, இரண்டாவது குறை காணும் மனநிலைமை, மூன்றாவது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் மனநிலைமை, எல்லாத்தையும் பொறாமை. நம்மளை விட இவங்க மேல வந்துருவாங்களோ, நம்மளை விட இவங்க வந்தா நமக்கு கிடைக்கிற மதிப்பு போயிருமோ, இப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்குள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த மூன்றுமே யாருக்குள்ள இருக்கு? இந்த மூத்த மகன் யாரு? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான் யாரு? மூத்த மகன் யாருங்க? நீதிமான், நல்லவன், யோக்கியமானவன், அப்பா சொன்னதெல்லாம் கேட்டவன். இன்னைக்கு பைபிள் தூக்குன நீதிமான் நிறைய பேர் இருக்கும். ஆனா நமக்குள்ள நமக்கே தெரியாம இப்படிப்பட்ட காரியங்கள் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு, சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இரண்டாவது, இந்த மகன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த வீட்டோட சூழ்நிலை இருந்தது? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 15:32 வாசிங்க. இப்ப இந்த அப்பா சொல்றாரு, மகனே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இறந்து போயிருந்தான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அப்பாவுடைய மனநிலைமை என்னது? ஐயா பழசெல்லாம் பேசாத, இப்ப நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? மகிழ்ந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அவருடைய மனநிலைமை, முதல்ல சொன்னேன், அவருடைய மனநிலைமை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த அப்பாவுடைய மனநிலைமை பிறரோடு எல்லோரோடும்
சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். யார் கூட? எல்லாரோடையும் சந்தோஷத்தை பகிர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சில பேருக்கு இல்ல, பல பேருக்குள்ள மனநிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? சந்தோஷம்னா பக்கத்தில் கை சொல்லுங்க, நான் மட்டும்தான் சிரிக்கணும், வேற யாரும் சிரிக்கப்படாது. சிலருக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, சைக்கோ. தெரியுமா உங்களுக்கு? இவங்க மட்டும்தான் சிரிப்பாங்க, ஆனா அடுத்தவங்க சிரிக்கக்கூடாது, சிரிச்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட லூசுகள் நிறைய இருக்கு. தனியா சிரிக்கிற பைத்தியங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிரிச்சா அவங்க மட்டும் தான் செய்வாங்க, சிரிப்பாங்க, மற்றவங்க சிரிச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த இளைய குமாரன் வந்ததை குறித்து அந்த அப்பா சொன்னாரு, வாங்க இப்ப நம்ம என்ன பேசுற நேரம் இல்ல, பஞ்சாயத்து பண்ற நேரம் இல்ல. இது எப்படிப்பட்ட நேரம்? மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். உன் தம்பி இறந்து போயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, ஆனா இவன் எப்படிப்பட்ட மனநிலைமையிலன்னா, இந்த அப்பா எல்லாரோடையும் சந்தோஷத்தை பகிர்ந்தார். எல்லாரையும் கூட்டுவாப்பா, எல்லாரையும் கூட்டுவா, எல்லாரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கொண்டாட்டத்தை கூப்பிடுறாரு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய வீடு எப்படி இருக்கு தெரியுமா? யாருமே எல்லாம் தனிமையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் 3 நாள் நற்செய்தி கூட்டத்துக்காக நேற்று 3 நாள் ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வீடுகள் தான், ஆனால் அந்த வீட்டில் ஆளே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர், எல்லாம் சாவ போகிற கிளவிகள் தான் இருக்கு. பக்கத்தில் கை கொடுத்துங்க. ஓல்டு ஏஜ் ஹோம் உங்கள் தெருவிலே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 100 பேர் 50 பேர் இருக்கிற ஓல்டு ஏஜ் ஹோம் இல்லை. அந்த ஹோம்ல எல்லாம் கூட கொஞ்சம் சிரிச்சு பேசி, ஒருத்தர் கீழே விழுந்துட்டா ஒருத்தர் தோல் கொடுத்து தூக்கிக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்கு, தனியா கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். நாங்க போன ஊர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு தனியா இருக்கு, பெரிய பெரிய வீடுங்க, ஆனா வீட்டுல ஆளே இல்ல. ஏன்? எல்லாம் பாருங்க, ஒருத்தன் அபுதாபியில் இருக்கிறான், அவன் அங்கே இருக்கிறான், சிங்கப்பூரில் இருக்கான், கனடாவில் இருக்கான், எல்லாம் இருக்கிறான். என்னப்பா ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான், சந்தோஷமா இல்லை. இன்னைக்கு குடும்பங்களில் சந்தோஷம் இருக்குதா? உங்கள் வீட்டை நீங்கள் கூடினால் மகிழ்ச்சி வருகிறதா? முந்திலாம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு மேரேஜ் இல்லைன்னா ஒரு புது நன்மை, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா அந்த வீடுகள் களை கட்டி போயிருக்கும். இப்போ எல்லாம் பாருங்க, அப்படி நேரம் வீடியோ காலில் வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஹாய், வாழ்த்துக்கள் போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இவன் எல்லாம் செத்து போனதையும் வீடியோ காலில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இங்க பைபிள் சொல்லுகிறது, இளைய குமாரனுடைய வருகை அந்த வீட்டுக்கு அப்பா சொல்றாரு எல்லாரும் கொண்டாடுவோம். ஆனா இவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்பாட்ட வாதம் பண்றான். என்ன தெரியுமா? நான் மகிழ்ந்து கொண்டாட. நான் என்ன சொன்னா? போட்டிருக்கா? என்ன சொன்னா? நான் மகிழ்ந்து கொண்டாட நீர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட தரலவே. அப்ப இதுல என்னன்னா, இவனுடைய 2வது மனப்பான்மை. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, ஏன் என்னுடைய குடும்பத்தில் என்னால் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியலன்னா, சுயநலம். என்னது? நான் சிரிச்சா எல்லாரும் சிரிக்கணும், நான் துக்கமா இருந்தா எல்லாரும் துக்கமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய் தெரிஞ்சுங்க பிரைஸ் தி லார்ட். நான் மகிழ்ச்சியா இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் துக்கமா இருந்தா எல்லாருமே துக்கமா இருக்கணும். இப்படிப்பட்ட கேரக்டர். அதான் பாருங்க, குடிக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், மனைவியை பத்தி கவலை இல்லை, பிள்ளைய பத்தி கவலை இல்லை, குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் யாரு? அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்கிறவன். சில அக்கா இருக்கிறா, கணவனை பத்தி கவலைப்பட மாட்டா, பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டா. அவளுக்கு தேவையான பணம். சிலருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட்.
அவளுக்கு தேவை, அவளுடைய சந்தோஷம் பணத்தில் தான் இருக்குது. சிலருடைய சந்தோஷம் தங்களுடைய அழகு, தங்களுடைய சௌந்தரியம். பிரைஸ் தி லார்ட். இப்படியே சுயநலமாக தன்னலமாய் வாழ்கிற அநேகர். தன்னலம் சுயநலம் எங்க இருக்குதோ அங்க கடவுள் இருப்பாரா? சுயநலம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:1 எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழி 18:1. பிறரோடு ஒத்து வாழாதோர், பிறரோடு ஒத்து வாழாதோர், பிரைஸ் தி லார்ட். பிறரோடு ஒத்து வாழாதவர் யாரா? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கை கொடுங்கம்மா, கொஞ்சம் கை கொடு. கிளவியெல்லாம் கை கொடுமா. யார் கூட ஒத்து போக மாட்டேன், தனியாவே சாவ போறேன். ஒன்று என்ன செய்ய முடியும்? நாரி தான் போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அநாத புண்ணியமாக தான் கிடக்குறான். சிலர்லாம் பாருங்க 10 நாள் அதுக்கப்புறம் இந்த கப்பு வருது. இதில் வேற வீட்டை வேற கட்டுறான். பாதி பேர் பக்கத்தில் யாரும் இல்லாத இடத்துல ஒரு வீட்டை கட்டணும். யாருமே இருக்கக்கூடாது, ஆளை எனக்கு அண்டவே கூடாது, தனியாகவே வாழணும். பிரைஸ் தி லார்ட். இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நல்லா தான் ஆரம்பிப்பான், கடைசியில் சாபமாக முடிச்சிருவானே. பயப்படாதீங்க, தனியாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எனக்கெல்லாம் தனியாக படுத்தா என்ன செய்யாது? தூக்கமே வராது. 4 பேர் போனோம்னா 4 பேர், பிரதர் உங்களுக்கு நல்ல ரூம் தரோம். இல்லையா, ஒரே ரூம் தாயா, 4 பேரை சிரிச்சுட்டே போயிடலாம்யா. தனியாக படுத்தா என்ன செய்யாது? எப்படி தான் சிலர்லாம் பாருங்க, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கெல்லாம் ஒரு நாயும் வேண்டாம், எந்த நாயும் எனக்கு வேண்டாம். பேச்சிலே இப்படி தான் இருக்குது. பேச்சே எப்படி தான் பேசுகிறா? எந்த நாயும் எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தனிமையில் இனிமை வருமா? வருமா? அல்லேலூயா. தனிமையில் இனிமை வராது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தனியாக மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதன்று என்று கண்டுதான் ஏற்ற துணையவே உண்டாக்குனார். தனியாலாம் உட்காந்து தனியாக ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடு எப்படி இருக்க முடியுமா? வீட்டுக்காரர் வந்து திட்டி 4 சாப்பாடை கொடுக்கும்போதே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏதாவது சொல்கிறானா? பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இன்னைக்கு அநேகர் நிலைமை என்னன்னா தனியாகவே வாழ்கிறான். இன்னைக்கு அதனால தான் பார்த்தேன், நீ காலைல செய்தியில் சீனாவில் கல்யாணம் முடிச்சா முந்தி திருமணம் முடிச்சு பிள்ளைங்க பார்த்தாலும் பல தண்டனை கொடுத்தாங்க. இப்போ சீனாக்காரன் என்ன பண்ணிட்டான்னா சட்டமே போட்டான், ஏய் நல்ல கல்யாணம் முடிங்கப்பா, நிறைய பிள்ளைகள்லாம் செஞ்சுக்கோங்க, பெற்றுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னாங்க. விளைவு என்ன? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே இருக்க உங்கள்கிட்ட வருத்தப்படுறதுக்காக கேட்கல. இந்த ஒத்த பிள்ளை பெற்றவங்க மட்டும் யாரை கை தூக்க பார்ப்போம்? ஒரு பிள்ளை பெற்றவங்க வேண்டாம், கையை தூக்க வேண்டாம். சரி, என்ன உங்கள் மனசில் அக்காட்ட கேட்போம் ஒரு கேள்வி, என்ன கூட ஒன்று பெற்றிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதில்லக்கா? அவட்ட போய் கேள், அவளுக்கு தான் வழி தெரியும். வயசு போயிட்டு இப்போ போய் என்ன வேற ஏதாவது டெஸ்ட் டியூப் பேபியை பார்க்க முடியும்? ஒருவேளை அப்படி இருந்தால் கூட காசு கொடுத்தா நடத்திடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவளுக்கு வலிக்கும். ஒரு மகன் இருந்தால் எனக்கு இப்படி இருந்திருக்குமா? என் பொண்ணு கேட்பா கண்டிப்பாக, ஏமா ஒரு தம்பியை பெத்தந்தியாமா, ஒரு தங்கச்சியாவது பற்றியா, ஒரு ஷேரிங்க்கு. ஏன்னா நம்ம நினைக்கிறது தெரியுமா, ஒன்று பெத்துட்டோம்னா வளர்த்தா ஒன்றுனாலும் கண்ணுனாலும் அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம், எல்லாம் சேர்த்து வச்சிருவேன். ஆனால் வாழ்நாள் முழுசும் அவன் உன்ட்ட கேட்குற கேள்விக்கு ஒரு நாள் பதில் சொல்லவே. ஷேரிங்க்கு ஆள் வேணுங்க. டேபிளில் சாப்பாடை வச்சு தனியாக சாப்பிட சொல்லு, அதே ஏதோ ஒரு 4 பேர் இருந்து சாப்பிடுவோம். என்ன உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்து உங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? முட்டை காணாமல் போயிடும். அப்படிலாம் பார்த்ததில்ல, சாப்பிட்டதில்ல. என்னப்பா நீங்கள் இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் அந்த அனுபவமே
இல்லை, உண்மையிலே அதெல்லாம் பரிதாபம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்னே உட்காந்துட்டு ஊட்டிக்கிட்டே இருக்கிற 1.5 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற. மீதியெல்லாம் சாப்பிடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வச்சிருப்பாங்க, காணாமல் போயிருமுனே சாப்பிட்டோம். ஏன்னா அப்படித்தானே? நீ சாப்பிடலன்னா அண்ணங்காரன் தின்றுவான். அடப்ப தங்கச்சிக்காரி வேண்டாமா கேட்குற கேள்வி வேண்டாமா வேண்டாமாவா குடு ஓட்டோட சேர்த்து வேணா சாப்பிட்டுறேன். இப்போ தனியாக உட்காந்துவிட்டு தின்னு அவள் போகிற இடமெல்லாம் போனேன். பிரைஸ் எல்லாம் ஏன் தெரியுமா? உறவுகளை நம்மெல்லாம் குறைச்சிக்கிட்டே வரோம். உறவுகளை குறைத்து விட்டோம். தனியா நீ மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி அப்படின்னா எவ்வளோ நேரம் அப்படிமே ட்ரெஸ்ஸை உடுத்துறது கூட எதுக்கு? பார்த்து சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்கு, இதுக்கு தானே உடுத்துற. நீ ஏன் ஒத்தையால உடுத்துக்கிட்டு, நீ ஏன் கண்ணாடி முன்னாடி, நீ ஏன் செல்ஃபி எடுத்துட்டு, நீ ஏன் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு, இதெல்லாம் லூசு பக்கிகள். இதெல்லாம் ஒரு விதமான மனநோய் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒயாம செல்ஃபி எடுக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன? நீங்கள் போய் உளவியலில் கேளுங்க. ஒயாம யாராவது செல்ஃபி எடுத்தாங்கன்னா சிலர் ஒயாம இப்படி கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்கள கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை, என்ன கண்டுக்கிறதுக்கு ஆளே, அதனால அவங்க கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு அவங்களே போக வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, 4 பேரை சேர்த்துக்கோ. கடைசியில் தூக்குறதுக்கு 4 பேர் வேணும்ல. உளுந்து கடந்தா ஒன்று ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு 4 பேர் வேணும். அல்லேலூயா. தன்னலம் நாடுகிறவர்கள் இப்படிதான் போவான், கடைசியில் அநாத பணமாக தான் போவான். இந்த ஒருத்தனை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிறகு படிச்சுக்கோங்க, லூக்கா நடிச்சது 12:16 மேலே. நிலம் விளைந்தது, நன்றாக விளைந்தது. அவன் சொன்னா, இடிப்பேன், பெருசா கட்டுவேன், எல்லாத்தையும் சேகரிப்பேன், நல்ல தும்பம் குடிப்பேன், என் மனமே பல ஆண்டுகளுக்கு தேவையானது உனக்கு இருக்குன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஆடா பாவிப்ப, இன்னைக்கு நைட்டே கோயிலில் பெல் அடிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் அநாத பணமாக போகிறாங்க. நிறைய பேருக்கு சேர்த்து வச்ச சொத்து எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? சில பேர் இருக்கான், பொண்டாட்டியை நம்ப மாட்டான், பிள்ளைய நம்ப மாட்டான், யாரையும் கணக்கு சொல்ல மாட்டான். கடைசியில் அந்த சொத்தெல்லாம் எவனோ அப்படி நான் தூத்துக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கிற சிலவருக்கு தெரியும், அவங்க சம்பாதிச்சதை வேற ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அரசியல் தலைவர் தனிமையாகவே இருந்து வாழ்க்கையை முடிச்சு எப்படி போனாங்க? ஒன்றும் கிடையாது. தனியெல்லாம் வாழாத, சுயநலமாக வாழாத, தன்னலமாக நடாத, நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீ மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பது அது மகிழ்ச்சியே இல்லை. யாரும் தனியாக மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை. அதனால கணவன் மனைவி சும்மா இருக்கிற காலத்தை மகிழ்ச்சியை மாற்றிக்கொள், மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளோடு மகிழ்ச்சியார். பிரைஸ் தி லார்ட். ரேஷன்ல எப்படி கொடுப்பாங்க? ஆளுக்கு 5 பேர்னா 5 பேர், 2 பேர்னா ஒத்தையல்னா ஒன்று தான். அதே மாதிரி மேலே இருக்கிற ரேஷன் எப்படி இருக்கும்? மேலே இருக்கிற இவருடைய ரேஷன் எப்படி இருக்கும்? உனக்கு நீ மட்டும் உனக்கு எதுக்கு போ, தொலைஞ்சு போன்னு, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். உன் அளவு என்னவோ அதை சொல்ல, எந்த அளவினால் நீங்கள் அதே அளவினால் உங்களுக்கு. பக்கத்தில் கை குடிச்சு அளவை சரியா பார்த்துக்கும். வாய்ப்பு இருந்துன்னா டப்புன்னு பெற்றுடணும். பிரைஸ் தி லார்ட். கிளவியெல்லாம் பயப்படாது. முந்தானத்தில் ஒரு அம்மா வந்தா, பிரதர் 14 வருஷம் கழிச்சு இப்போ 2வது பையனை பெக்க போகிறேன், சந்தோஷமா இருமா. 14 வருஷம் கழிச்சு பிரசங்கத்தை கேட்டு தான் பெற்றிருக்கா. பிரசங்கத்தை கேட்ட அப்புறம் தான் வந்திருக்கா. ஆகா ஒத்தையில் இருக்கா அந்த பையன் கேள்வி கேட்பானே. அன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, கடவுள் எனக்கு மீண்டும் கருவை உருவாக்கி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சுற்றி இருந்தவங்களாம் சொல்லுவான்,
சுற்றி இருந்தவன் சொல்லுவான், என்ன இத்தனை வயசுக்கு அப்புறமா உனக்கு எவனை பற்றியும் கவலைப்படாத. அல்லேலூயா. நல்ல கடவுள் கொடுத்ததை பெற்றுக்கணும். தனியாளாக செத்து போயிடாத. அதுக்கு தான் இந்த உபதேசமே. இவன் தனியாகவே சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவரி சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ எடுத்து வாசிங்க. சீராக் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிமா. சீராக் 6:8. சீராக் 6ஆம் அதிகாரம் நல்ல கொஞ்சம் 6:8 படிப்பா. தன்னலத்தை தேடும் நண்பர்கள் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னலம் தேடுகிற நண்பர்கள். அதனால தான் பாருங்க, இளையகுமாரனுக்கு கிடைச்சாங்க நண்பர்கள். எப்படி? செல்வம் இருக்கும்போது கூட இருந்தான், செல்வம் இல்லைன்னு உடனே விட்டுட்டு ஓடிட்டான். சிலர் எப்போதுமே தன்னலத்தோடே வாழ்வாங்க. இந்த மகன் அப்படிதான் இருக்கிறான். மூத்தவன் எப்படி இருக்கான்? தன்னலம். நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்பா எப்படி இருந்தாரு சொல்லுங்க? அப்பா எல்லோரோடும் மகிழ்ச்சியா இருந்தார். ஆமென். அப்ப பைபிள் அதுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? திருத்துதர் பணிகள் 20:35 எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடி 20:35. திருத்துதர் பணிகள் 20:35. சீக்கிரம். பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே. சொல்லுங்க, கொடுப்பதே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதில் சந்தோஷமா இருக்கணும். உங்க சந்தோஷம் எதுல இருக்கு? பெற்றுக்கொள்வதை விட கொடுக்கிறதுல தாங்க சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். இந்த அப்பா என்ன செஞ்சாரு? பெற்றுக்கொண்டாரா கொடுத்தாரா? இந்த அப்பா என்ன செஞ்சாரு? ஆனா இந்த இந்த மூத்த சகோதரன் எப்படி இருந்தான்? இதே அந்த மூத்த சகோதரன் வச்சுக்கோங்களேன். இந்த இளைய சகோதரன் வரும்போது நல்ல ஒட்டகம், கழுத, மாடு, ஆடு, வைடூரியம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க? என்ன பண்ணிருப்பான்? வெளியே நின்றுப்பானா? வெளியே நின்றுப்பானா? நின்றுப்பானா? அப்ப அவன் எதை எதிர்பார்க்கான்? இவனை உள்ள விட்டா ஏதாவது கிடைக்குமா? இவனை உள்ள விட்டோம் ஒண்ணுமே. இங்க பிரச்சனை. தன்னலம் இல்லாமல் நீங்கள் பிறர் நலம் தேடும் பொழுது அங்கே நிறைவான மகிழ்ச்சி உண்டு. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பரிபூர்ணமாகணும்னா லூக்கா 15:20. லூக்கா 15:20 வசனம். இப்ப அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். போனாரு. இப்ப பைபிள் சொல்லுது, தந்தை அவனை தேடி போய் தொலைவில் இருந்து வந்து அவனை கட்டி அணைத்து மனதுருகி முத்தமிட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப மூணாவது மகிழ்ச்சியா இருக்குன்னா வீட்டில் என்ன வேணும்? முதல்ல நீங்க எப்படி இருக்கணும்? சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, நீங்கள் மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளணும். சந்தோஷத்தை பிறரோடு. நீங்க சந்தோஷம் இல்லாத உங்க தோல்வியில் இருக்கிற உங்க மகனை, கணவனை நீங்க என்ன பண்ணணும்? விடுங்க. இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் போயிடுறத பத்தியே நீங்க நினைச்ச கூடாது. வாங்க மகிழ்வோம், அதெல்லாம் கடவுள் தருவாரு. இருக்கிற சாப்பிட்டு சந்தோஷமா அப்படி நீங்க மாத்திக்கோங்க. உங்க வாழ்க்கை மாறும். மூணாவது, இது எல்லாம் நடக்கணும்னா ஒண்ணு வேணும். என்ன வேணும் தெரியுமா? இரக்கம். சொல்லுங்க, என்னது? உங்களுக்கு என்ன வேணும்? நொந்து போய் வந்திருக்கவங்க மேல என்ன இருக்கணும்? வேதனையோட வந்திருக்கவங்க மேல என்ன இருக்கணும்? படிக்கவே மாட்டான் உன் மகன் தெரியும். உன் மகனுக்கு ஒண்ணுமே அவனுக்கு ஏறலன்னு தெரியும். நீ அவனை போட்டு 4 பேர் முன்னாள் நிக்க வச்சு உனக்கெல்லாம் மண்டையில அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, இங்க இருக்கிற நம்ம பல பேர், எனக்கெல்லாம் எங்க அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப இல்ல, முந்தி பிடிக்காம போனது காரணம் என்ன நினைக்கீங்க? அவங்களுக்கு அப்ப தெரியல, பைபிள் தெரியல. அவங்களுக்கு என்ன பிடிக்கா, எனக்கு எங்க அம்மா பிடிக்காத காரணம் தான். யாரையா வச்சுட்டு வெறுப்பட வந்துருமா, சேட்டக்காரன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், படிக்க மாட்டான், இது ஒப்பேராது, விளங்காது அப்படின்னு அவங்களை அறியாமலே செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க.
உலகத்திலே மகா பெரிய வில்லி யார் அப்படின்னு ஏன்ட கேட்டா. யாரு? பக்கத்தில் கேட்டுக்கோங்க, கை கொடுத்து கேளுங்க. உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்களுக்கு உங்களை பிடிக்குமா? ஏன் ஏங்க உங்க மகனுக்கு உங்களை பிடிக்குமா? உங்க மகளுக்கு உங்களை பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? யாருன்னே தெரியாது, சும்மா கோயிலுக்கு போறவெல்லாம் பிடிச்சிட்டு போயிடு. தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஜெபம் பண்ணுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நல்ல ஜெபம் பண்ணுங்க. முதல்ல சொல்லிடுவேன், இங்க வா, அவனை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா ஓடி போயிரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எனக்குள்ள பாதிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பா இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கா, அவனை பத்தி ஒரு பெரிய ரெக்கார்டு எழுதுவா. இந்த ரெக்கார்டெல்லாம் எழுதி வச்சுட்டு நாளைக்கு அவனை நான் கூப்பிட்டேன்னா என்ன பார்க்கும்போது வில்ல மாதிரி பார்ப்பான். கடைசியில் பூச்சாண்டி ஆக்கிடுவாங்க. பூச்சாண்டி பிடிச்சி கொடுத்துருவேன். இந்த பிரதர் ஃபாதர் வர்றாருல, ஃபாதரை பார்த்து ஓடுறான். ஏன் எனக்கு பூச்சாண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. அது மாதிரி நம்மளையும் பூச்சாண்டி மாதிரி பிரதர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். என்ன என் பையன் நல்ல பையன் தான். பிரைஸ் தி லார்ட். நேற்று வந்து ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் என் பையன் ரொம்ப கட்டவன். என்னம்மா கட்டவன்? எத்தனைமா வயசு? 12 வயசா? என்ன கட்டவன்? படிக்க மாட்டான். படிக்கிறது கெட்ட போறான். அடப்பாவி. டீச்சரை பார்த்து டீச்சர் ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே அவன் பதில் சொல்லுவான். அவன் பதில் ஆக்டிவா பதில் சொல்றான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிள்ளை கடிச்சா, மறைக்கல்வி பிள்ளை, ஆதாமும் ஏவாளும் ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக இருந்தார்கள். அந்த பிள்ளை கடிச்சா, ஏன் டீச்சர் ஆண்டவர் அவங்களை படைக்கும் போது அவங்களுக்கு ஏன் ஜீன்ஸ் பேண்ட் கொடுக்கல? இந்த டீச்சர் நீ பிள்ளை கேள்வி கூட உட்காரு, நீ பதில சொல்லு. உன் பிள்ளை இவ்வளவு ஞானமா இருக்க, கேள்வினால. பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க பிள்ளைகளை மட்டம் தட்டாதீங்க. என்ன உங்க கணவர் என்ன செய்யாதீங்க, மட்டம் தட்டாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மட்டம் தட்டாதீங்க. கடவுள் கொடுத்த வீடு ஒரு பத்தி தானா, இந்த ஒரு பத்தியை வச்சு சந்தோஷமா இரு. மாடி வீடு கட்டிருக்கியா, சந்தோஷமா இரு. கூரை வீட்டில் இருக்கியா, சந்தோஷமா இரு. எல்லாவற்றிலும் நிறைவு காணு. இரக்கம் உள்ளவர்களா இருங்க. ஏன் பைபிள் சொல்லுகிறது, இந்த தகப்பன் இந்த 2 காரியத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் எல்லாரையும் மகிழ்ந்து கொண்டாட அந்த இடத்தையே நல்ல மகிழ்ச்சியை நம்ம மாத்திர காரணம் அவன்கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட். அதனோட 3ஆவது சொல்றேன், இரக்கம். என்னது? உங்க வீட்டில் இரக்கத்தை காமிங்க. வீட்டில் குற்றத்தை சொல்லாதீங்க, வேதனையை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, இழப்புக்களை பேசாதீங்க. சாப்பாடை வச்சுட்டு என்னைக்குமே தயவு செஞ்சுங்க உணவை வச்சுட்டு, சிலருக்கு ஒரு வேலை தெரியுமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களோ? சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் கேடு. நல்லா சாப்பிடும். நான் வயிறு எரிஞ்சு போயிருக்கேன், சாப்பிட்டா இருக்கிறு. முழுங்கும் முழுங்கும். பைபிள் சொல்லுது, உன்னுடைய சாப்பாட்டாரை எப்படி இருக்கணுமா, உன் உணவு குடிக்கும் தண்ணீரை ஆண்டவர் என்னவா வச்சிருக்காராம், ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சாப்பாடு வச்சுட்டு சில வீட்டில் சாப்பாடு சட்டி மேலே தான் தொங்குது, சில வீட்டில் சாப்பாடு தட்டு பறக்கு. சில வீட்டில் போனேன்னு தெரியும், சாம்பார் சட்னி எல்லாம் எங்க இருக்கும்னா சவுத்துல இருக்கும். அப்பவே தெரியும் இது குடும்பம் பல்கலை கழகம். எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் தெரியும். இந்த வீட்டில் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தா சவுத்தில் அங்கங்க தெரியும். ஓஹோ சூப்பர்ரா, வர்ணம் தீட்டி வச்சிருப்பாங்க. இரக்கமா உங்கள் தந்தை வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல இரக்கமா இருங்க. என் பையன் படிக்க அந்த மாதிரி சொன்னல, அந்த மாதிரி சொன்னிச்சு, என் பையன் 12 வயசுல அவங்க அப்பா செங்கச்சோல வச்சிருக்காரு, டிராக்டர் ஓட்டுறான். இதை சொல்லலையே எவ்வளவு நேரம். அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றான், இதை சொல்லலையே எவ்வளவு நேரம். எங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்குறோம். அடப்பாவி, இதை சொல்லாம விட்டுட்டியே. இவ்வளவு நல்லது இருக்கு, படிக்கலங்கிறது பெரிய விஷயமா? அதெல்லாம் படிப்பான். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப படிச்சதுனால எல்லாரும் ஞானமானா சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப படிச்சு புரிஞ்சுக்கோங்க, படிப்பு தேவை. ஆனா படிப்பை நீங்க கசப்பாக்கிட கூடாது. அல்லேலூயா. படிப்பை திணிக்காதீங்க.
இந்திய திணிக்காதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, இந்தி தேவைன்னா பேசுவான். பிரைஸ் தி லார்ட். அத மாதிரி படிப்பை என்ன செய்யக்கூடாது, திணிக்கப்படாது. எதையுமே திணிக்கக்கூடாது. சோத்தை தூக்கி வாய்க்குள்ள வச்சு குத்துனா என்ன ஆகும் சொல்லுங்க? அப்புறம் மூஞ்சிலேயே வாந்தி எடுத்துருவான். அது மாதிரி திணிக்காது. பிரைஸ் தி லார்ட். இரக்கம், கணவரை குறித்து இரக்கமா பேசு. மனைவி பிள்ளைங்களை குறித்து இரக்கம். எங்கே இரக்கம் இருக்கிறதோ அங்கே கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே, சந்தோஷம்தான், சிரிப்பு தான். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சின்ன கேள்வியோடு தான் வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் வர, காவல் நிலையம் வர புருஷன் முன்னாடி சண்டை போயிருது. இவளுக்கு போனது, இவ்வளோ போனதுக்கு அப்புறம் அந்த புருஷன் முன்னாடியும் ஒரு கேள்வியோட வீட்டுக்கு போங்கண்ணே. வீட்டுக்கு வந்துட்டீங்க, அந்த கணவனோடு எப்படி வாழ முடியும்? அந்த மனைவியோடு நீங்க வாழ்றீங்க, அந்த கணவனோடு வாழ்றீங்க, அந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்குமா? நான் ஒரு கேள்வியோட வந்தேன். இவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் போய் காவல் நிலையத்தில் அவங்க சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரம்யமா இருக்குமா? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அவன் மனசு சொல்லும், நீ என்னதான் இருந்தாலும் என்ன எங்க கொண்டு போய் பாடிட்ட. அவன் மனசு சொல்லும், நீ என்னதான் இருந்தாலும் எங்கன்னு பாடிட்ட. இவங்க வாழ்ந்து பிள்ளையை பத்தி இவங்க வந்து கிளவியானாலும் கிழவனானாலும் இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு இடமே. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உங்க சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. சந்தோஷத்தை என்ன செஞ்சிடாது. உன் லைஃபுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. உன் கணவன் மனைவிக்கு இடையில யாரும் வர விட்டுறாத. கணவன் மனைவிக்கு இடையில எந்த விரிசலான வார்த்தையும் விட்டுறாத. ஏன்னா எது ஞாபகத்தில் இருக்கும்? நீ நெருங்கி போகும் பொழுது அந்த வார்த்தை நின்று என்ன செய்யும் தெரியுமா? போ 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 புத்தி எனக்கு அப்படி தள்ளி விட்டுரும். கருணை, இரக்கம் குடும்பத்தை கட்டி எழுப்பும். ஆமென். எங்கெல்லாம் இரக்கம் இருக்கோ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா தாங்க இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரக்கம் எங்க இருக்குதோ அங்க பொரணி பேசிட்டு ஒருத்தி வந்து சொல்றா, என்ன உங்க மருமகா இன்னும் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரலையானா? இரக்கம் என்ன சொல்லுதுமா? பாவம் அவளுக்கு தலைவலிமா, இப்பதான் கொஞ்சம் டேப்லெட் போட்டு எடுத்தா. அந்த சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியுமா? முடியாது. மகிழ்ச்சி யாராலும் கெடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, இரக்கம் இல்லை. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் பிடிவாதக்காரி, அடங்காப்பிடாரி, வீட்டில் சோறு கூட வைக்கிறதுக்கு அவளுக்கு வக்கு இல்லை. என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேசி முடிச்சிருந்தோம். வீடு என்னாகும்? நரகமா தான் இருக்கும். அப்போ கடவுள் உங்களுக்கு மீட்பின் மகிழ்ச்சியை தரணுமா? அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு? நீங்கள் அதை உருவாக்கணும். நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். 2வது, நீங்கள் தனியாளாக சந்தோஷத்தில் அல்ல, எல்லோரோட மகிழ்ச்சியை கொண்டாட தயாராகுங்கள். 3வது, இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப சந்தோஷம் எங்க இருக்கும்? நீங்கள் கடவுள் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை உங்களை வைத்து தான் உருவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பம் பிரிந்து போன குடும்பமாக அல்ல, உடைஞ்சு போன குடும்பமாக அல்ல, உருகுலைந்த குடும்பமாக அல்ல. மீண்டும் நம் குடும்பம் உருவாக்கப்பட வேண்டும். நம்ம குடும்பம் மகிழ்ச்சியின் இல்லமா மாறணும். தேவன் வாசம் செய்யும் இடமாக மாறணும். நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக, என் குடும்பத்தில் சந்தோஷத்தை தருவீராக, என் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவீராக, என் குடும்பத்து மேல உங்களுடைய இரக்கம் வரட்டும். கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உறவுகளை ஆசீர்வதிங்க. உங்க வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாமம் சொல்லவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாமம் சொல்லவோ. கைவிடா தெய்வமே,
கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே,